Hi, hello friends. Welcome to Cooking Style channel. இந்த வீடியோல நான் ரொம்பவே சூப்பரான ரொம்ப டேஸ்டாவும் ரொம்ப ஈஸியாவும் ரொம்ப குயிக்கா செய்யக்கூடிய தால் கிச்சடி தான் காமிச்சிருக்கேன். இது வந்து நம்ம ஸ்டைல்ல சாம்பார் சாதம்னு சொல்லுவாங்க. இது செய்யற மெத்தட் வந்துட்டு ரொம்பவே ஈஸி, ரொம்பவே டேஸ்டாவும் வரும். இது ரொம்ப குயிக்காவும் செஞ்சிடலாம். பொதுவா நம்ம குழந்தைங்களுக்கு பருப்பு சாம்பார்ல பருப்பு ரசத்துல நம்ம சாதம் கொடுக்குவோம். அதுக்கு பதிலா இந்த மாதிரி தால் கிச்சடியை நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதனால அதிகமாகவும் சாப்பிடுவாங்க. ஸோ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 1/4 kg ரைஸ் எடுத்திருக்கேன். கப்பு விதத்தில் 1 கப்பு ரைஸு, 1/2 கப்பு பருப்பு எடுத்திருக்கேன், 1/2 கப்பு இது வந்து பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டும் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுக்கணும். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸு தக்காளி இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். 6 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன் கலருக்காக. அது கூடவே கொஞ்சம் பட்டாணி எடுத்திருக்கேன், ஒரு 4 டேபிள் ஸ்பூனு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சியை திருகியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பூண்டை குட்டி குட்டி தான் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சம் கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய், அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பொருட்கள் தான் நம்ம சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு. இதை எப்படி ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு முதல்ல அரிசியை தனியாக 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே போல் பருப்பையும் எடுத்துக்கலாம். பருப்பு 2யும் சேர்த்து நான் ஒன்றா வாஷ் பண்ணிக்கிறேன். இதையும் நான் 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து 2 விதமான பருப்பையும் சேர்த்துருக்கேன். இதனால டேஸ்ட் ரொம்பவே நல்லா வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எதுனா ஒரு பருப்பை வந்துட்டு 1 கப்பு எடுத்துக்கலாம். இப்போ நான் அரிசியும் பருப்பையும் ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம குக்கரில் சேர்த்ததும் இது பாருங்கள், இந்த மாதிரி நான் இந்த டம்ளரில் தான் நான் அரிசி மெஷர்மெண்ட் எடுத்தேன். இது 1 டம்ளர் அரிசி எடுத்தேன். நீங்கள் கப்பில் எடுத்திங்கன்னா கப்பு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. நான் 1 கிளாஸ் டம்ளர் அரிசிக்கு 5 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா நம்மளுக்கு அரிசியும் பருப்பும் ஈக்குவலாக வேகணும், அதனால ஸ்மாஷ் ஆகிற மாதிரி வேகணும். அதனால் அது கூடவே நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கினேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். இதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி 3 விசில் விட்டு எடுக்கணும் இதை. இப்போ நான் குக்கர் மூடிட்டு ஸ்டவ் மேலே வச்சிடுறேன். இது இருக்கட்டும். நம்ம இன்னொரு பக்கம் ஒரு கடாயை எடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த சீரகத்தையும் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இது வறுபட்டதும் நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சி சேர்த்துடலாம். இஞ்சியை இந்த மாதிரி திருகி சேர்த்துக்கிறதுனால டேஸ்ட்டு நல்லா வரும். அதே போல் பூண்டையும் இந்த மாதிரி குட்டி குட்டி தான் கட் பண்ணுறதுனால இதோடைய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா வரும். அது கூடவே நான் கருவேப்பிலையும் சேர்த்துறேன். இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகாவையும் காஷ்மீரி மிளகாவையும் சேர்த்துடலாம். இப்போ இதுவும் வறுபட்டதும் நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டாணியும் சேர்த்துலாம். ஏன்னா 2ம் ஈக்குவலாக வேகிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதையும் நான் 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கிட்டேன். இப்போ இது கொஞ்சம் வேகிறதுக்காக நான் மூடி ஒரு 2 நிமிஷம் சிம்மிலே விடுறேன். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இது இப்படியே நம்ம நல்லா வதக்கிட்டு
இது எண்ணெயோட நல்லா மிக்ஸ் ஆகி தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு எண்ணெயோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சிருந்த மஞ்சள் தூளை சேர்த்துடலாம். அது கூடவே மிளகாய் தூளும் சேர்த்துடலாம். இது வந்துட்டு தனியாத்தூள். சாரி, நான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதை காமிக்கல. தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். இதையும் நம்ம நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளியோட இந்த மசாலா பவுடருங்கெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் சேர்த்துக்கினேன். இப்போது பருப்பு நல்லா 3 விசில் விட்டு வெந்துடுச்சு. இப்போ நான் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இதை பாருங்கள், இது இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இதை பாருங்கள், இது இந்த அளவுக்கு தான் வேகணும். ஏன்னா அரிசி நம்மளுக்கு தெரியணும், சாப்பிடும் போது நம்மளுக்கு அரிசியோட ஃபீல் கிடைக்கணும். ரொம்ப கொல கொலன்னுட்டு நம்ம வேக வச்சிடக்கூடாது. அதனால் 3 விசில் போதுமானது. இப்போது நம்ம தாளித்து வச்சுருக்கிற தக்காளி வெங்காயத்தெல்லாம் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக தண்ணி இந்த கடாயில் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிறேன். இதை அலசி நம்ம இதோட சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடணும். இது பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இது இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இது இந்த ஸ்டேஜில் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போது நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது பாருங்கள், நம்மளுடைய சாதம், பருப்பு, உருளைக்கிழங்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக நல்லா வெந்திருக்கு, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொத்தமல்லியை தூவி விட்டு இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறேன். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதும் லாஸ்ட்டில் நம்ம எடுத்து வச்சிருந்த 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ரொம்பவே டேஸ்டான, ரொம்பவே சுவையான தால் கிச்சடி, அதாவது சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தட்டு போட்டு மூடி விட்டுருந்தேன். இப்போ நெக்ஸ்ட்டு இதை சர்விங்காக எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு மார்னிங் டிஃபனுக்கும் செய்யலாம், மத்தியானம் லஞ்சுக்கும் செய்யலாம், இல்லை நைட்டு டின்னருக்கும் செய்யலாம். குழந்தைங்க வந்துட்டு இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த டேஸ்ட்டுக்கு இதை அடிக்கடி குழந்தைங்களுக்கு விரும்பி கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களுடைய டிஷ் எப்படி வந்துச்சுன்னுட்டு என்னோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னுட்டு நம்புகிறேன். ஸோ என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் போடுற வீடியோவோட ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு இம்மிடியேட்டாக கிடைக்கும். ஸோ இதே போல் வேறு எதுனா சிம்பிளான ரெசிபீஸும் நான் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.